ஒரு முக்கிய அறிவிப்பு, வருகிற 14, 15 பிப்ரவரி, அதாவது வருகிற வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் எங்களுடைய ஆலயத்தில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாத எழுப்புதல் ஜெப கூட்டம் நடைபெறும். இது தேவனால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையுள்ள ஒரு எழுப்புதல் வீரர் நம் மத்தியில பங்கு பெற்று தேவனுடைய வார்த்தையை நமக்கு அளிப்பார். சென்னை பட்டணத்தில் இருக்கிற யாவரும் இதில் வந்து பங்கு பெற்று உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய விவரங்களை இப்போது திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்படும். நீங்கள் யாவரும் இதில் வந்து பங்கு பெறலாம், உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஷாலோம். பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனுடைய வெளிச்சத்தை குறித்து ஆழமான சத்தியத்தோடு உங்களை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருந்தார். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நாமும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுவோம் என்று நம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம். யோவான்லையும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த வெளிச்சத்தை நம்ம மேல உதிக்க பண்ண போகிறார். நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் தேவன் இன்றைக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட். இந்த வேளையில் உங்களை மகிமையின் நேரத்துக்குள்ளாக வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டே வருகிறார். கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நாம் பார்க்கிறோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்துக்கான ஒளியாக நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவரே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். அவர் தான் சொன்னார், நான் தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாமே இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாயிற்று. சகலமும் இயேசு கிறிஸ்துவினால தான் உண்டாயிற்று. அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் சரி செய்கிற ஒரு இடத்துக்குள்ளாக தன்னைத்தானே கொடுத்து வந்து நின்று பூமியை மாற்றி அமைத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. தன்னுடைய விலையேற பெற்ற சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்ததுனால நாம் அவரை போல மாறுகிற ஒரு விலையேற பெற்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நாம் தரித்து கொள்ளும்படி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை பூமியில் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. அதில் சொல்லப்படுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவன் ஒளியாக இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் ஒளியாக வெளிப்பட்டதான். அதுதான் கேள்வி. யாருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிச்சம் ஒளிர ஆரம்பிக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் அந்த வெளிச்சம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நமக்குள்ள நடக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னவென்றால், அது மிகப்பெரிய ஒரு ரிஃபர்மேஷனை கொண்டு வருகிறது. நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றின் மேலாக ஒரு பெரிய ஒரு புதிய பரிமாணத்தை ரிலீஸ் பண்ணுகிறது. அதை தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அதற்காக தான் தம்முடைய ஜீவனையை கொடுத்தாராம். அதற்காக தான் இந்த ஜீவன் வெளிப்படும் பொழுது நமக்குள்ளிருந்து ஒளியும் வெளிச்சமும் வாழ்க்கையும் ஜீவனும் வெளிப்படும் என்று தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை வைத்தார். இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயம். எப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவோடு நம்ம பேசுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவரோடு சம்பாஷிக்கிறோமோ, அப்பொழுது அவர் பூமியிலேயே செய்ய நினைக்கிற அனைத்தையும் நம்மை கொண்டு அவர் செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஒளியாக வெளிச்சமாக இருக்கிறார். தேவனுடைய மகிமை தான் அங்கு அதை பிரகாசிக்க வைக்கிறதாம். நம்ம பார்க்குறோம், பூமியில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் தேவையில்லை. ஏனென்றால் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால, தேவனுடைய மகிமை நம்மளிருந்து ஒளிர ஆரம்பிக்கிறதுனால, ஆவியானவரே வெளிச்சமாக இருக்கிறபடினாலே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்ற வார்த்தை நிறைவேறுகிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும்படியாக தம்மை தாமே கொடுத்தார். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எழும்பி நிற்கும் பொழுது நமக்குள்ளிருந்து ஒளி வெளியில வந்து மிகப்பெரிய பிரகாசத்தை காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்தாலே போதும், இருக்கிற எல்லா இருளும் விலக ஆரம்பிக்கும்.
யோவான்ல 1:5 சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் இந்த வெளிச்சத்தை பிடிக்க முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை. இதுதான் இருக்கிறதுல ஆச்சரியமான ஒன்று. இருளானது இந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ள முடியவில்லை. இதான் யோவான்ல 1:5 சொல்லுகிறது. அப்படி என்றால் நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய மகிமையை, தேவனை நாம் தியானிக்கும் பொழுது ஏற்படுகிற மகிமையினால, நமக்குள்ளே தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, தேவனிடத்தில் பேசும் பொழுது ஏற்படுகிற அந்த வெளிச்சமும் அந்த மகிமையும் பார்த்தீங்கன்னா பூமியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறோமோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தியானிக்கிறோமோ, அப்பொழுது இருளை சேர்ந்த எதுவாக இருந்தாலும் அவங்க பக்கத்தில் நிற்க முடியவில்லை. அப்பேற்பட்ட தேவனுடைய மனிதர்கள் வெளியில் தங்கள் கரங்களை யார் மேலே வைத்தாலும் பிசாசு பிடித்திருக்கிற யாராக இருந்தாலும் சுகமாக்கப்படுவார்கள், விடுதலையாக்கப்படுவார்கள், புதிய வாழ்க்கை உண்டாகும் என்று நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய கரங்களாலே அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடக்க காரணம் நாம் வெளிச்சத்தோடு பேசுவதனால, வெளிச்சத்தோடு வாழ்வதனால, வெளிச்சத்தினுடைய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ்கிறதுனால, அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறதுனால இது நிகழ்கிறது. இது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு கிறிஸ்துவத்தில் பேச ஆரம்பிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, வேதத்தை தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒளி நமக்குள்ள இருந்து வெளியில வர ஆரம்பிக்கும். நம்ம வாசித்து பார்க்கிறோம். மார்க்ல 9 2-3 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் தனியாக அழைத்து சென்று அவர்களுக்கு முன்பதாக இவர் மறுரூபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை அவர் ஏன் சீஷர்களுக்கு, அதுவும் நெருங்கியிருக்க சீஷர்கள் செய்து காட்டினார் என்றால், தனக்குள்ளே இப்பேற்பட்ட ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு உன்னதமான நிகழ்வை காண்பிப்பதற்காக அல்ல, அவரை போலவே நாம் இதை பூமியில் செய்ய முடியும் என்பதற்காக தான். ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒளி வெளியில வர முடியும். ஜெபமலையில் யாரெல்லாம் அங்கே அவரோடு கூட நின்றார்களோ அவர்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்தார்கள். அந்த வெளிச்சத்துக்குள்ளாக எலியா, மோசே நின்று பேசக்கூடிய உன்னத அனுபவங்களை கட்டவிழ்க்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் ஆவியின் வரங்களுடைய உச்சிதமான இடங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சர்வ சாதாரணமாக இருந்துச்சு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய உன்னதமான அழைப்பை பெற்றுக்கொண்டு அந்த உன்னதமான அழைப்பை தியானிக்கும் பொழுது அவருடைய விலையேறு பெற்ற ஆவியானுடைய ஆழங்களுக்குள்ளாக நம்ம சென்று ஆழங்களை அனுபவிக்க முடியும். அந்த ஆழங்கள் இருக்கிறதா இந்த உன்னத அனுபவங்கள். நம் கண்களை திறந்து தேவனுக்கு முன்பதாக பார்க்கும்போது பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும். பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் நம்மால் பார்க்க முடியும். பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் நம்ம இடத்துல பேசவும் ஆரம்பிக்கும். இந்த உன்னத அனுபவங்கள்லாம் ஜெபிக்கிறவங்களுக்கு சர்வ சாதாரணமாக தேவன் கட்டவிழ்த்திருக்கிறார். வேதத்தில் எபேசியரில் 1:3 சொல்லுது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம மீது ஏற்கனவே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட உடனே நமக்கு நடக்கிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. மத்தேயுல 3:16 இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ அவருக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இவருக்காக காத்து கொண்டிருக்கிறார். இவர் அந்த தண்ணீருக்குள்ளிருந்து வெளியில வரும்பொழுது அவர் மீது இறங்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல காத்து கொண்டிருக்கிறார். புறாவை போல மேலே இயேசு கிறிஸ்து மேலே தங்கும் பொழுது உடனே பிதாவின் சத்தம் கேட்க ஆரம்பி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று அற்புதமான ஒரு வார்த்தை. இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் அதிக பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒரு அற்புதமான வார்த்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். எப்படி பாருங்க, இது மார்க்ல, யோவான்ல மற்றும் லூக்காவிலும் ஈவன் மத்தேயுல தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மீது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் எப்பொழுதும் இருந்தார் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது 4 அவர் தம்முடைய தேவாலயத்துக்குள்ளாக சென்று ஏசாயா புத்தகத்தை வாங்கி அதை விரித்து அது எங்கே இருக்கிறது தேடி ஐசாயா 61:1-3 முதல் வசனம் சொல்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று. இந்த உன்னத அனுபவம் தனக்குள்ள இருக்கிறத அங்கே அற்புதமாக அறைக்கூவலாக பேசுகிறார். ஜெபிக்கிறவங்களுக்கு இதுதான் முதல் பெரிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஜெபிக்கிற யாராயிருந்தாலும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, அது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவியான புறாவை போல இயேசு கிறிஸ்து மேலே இறங்கினது போலவே ஒவ்வொரு மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை வேறு மனுஷனாய் மாற்றி பிதாவின் சத்தத்தை கேட்கிறவர்களாக, பிதாவின் சத்தத்தை கேட்டு மற்றவர்களுக்கு முன்பதாக பிதாவை அறிவிக்கிறவர்களாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வழியை புரிய வைக்கிறவர்களாக இருப்பார்களாம். இதுதான் நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவங்கள். இந்த அனுபவத்தை தான் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் போது, விசேஷமாக பார்த்தீங்கன்னா ஏசாயா 60 ஒளி நம் மீது வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 61 கர்த்தருடைய ஆவியானவர் வந்த பிறகு அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை, வெளிச்சம், அனுகிரக வருஷம், புதிய ஆரம்பம்,
சாம்பலுக்கு பதிலாக, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பு, புதிய ஒரு ஆரம்பம், இவை அனைத்தும் பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரால் இது நடக்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து ஆம், இது என் மீது இருக்கிறபடினாலே இப்பொழுது இது நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி அவர் உட்காருகிறார். அவர் உட்கார்ந்த உடனே பிசாசு அலற ஆரம்பிக்கிறது. அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடந்ததாக மார்க்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முதல் முறையாக கலிலேயாவில் கால் வைத்த உடனே எங்க இருக்கிற ஜனங்களும் ஓடி அவருக்கு முன்பதாக நின்று அவருக்கு முன்பு பணிந்து கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு அற்புதமான முறையில் அநேகருடைய வியாதிகளை சரி செய்ததும், பிசாசுகளை துரத்தி அநேகரை சுஸ்தமாக்கியதும் அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உன்னத அனுபவங்கள் தான் நம் மீது பரிசுத்த ஆவியானவர் செய்ய விரும்புகிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அவங்க வாழ்க்கையில் இதுதான் நடக்க ஆரம்பிக்கிறது. இதைத்தான் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் வளரும் பொழுது, வாழும் பொழுது, அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது, வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது இந்த அனுபவங்கள் அனைத்தும் நம்முடைய வரங்களாக மாறிவிடுகிறது. நமக்கு தேவன் இவை அனைத்தையும் கொடுத்து தம்முடைய சொந்த பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதும், நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதனால நாம் வாயை திறந்து வாயினாலே கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பலிக்க பண்ணுகிறார். நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 தெளிவாய் சொல்லுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளலாம், எதை கேட்டாலும் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகிறது. எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது போல, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். ஜெபித்த பின்பு அது உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். வந்த பின்பு அது உன்னுடையதாய் மாறும் என்று சொல்லுகிறார். இதான் ஆச்சரியமான உன்னதமான வாக்குத்தத்தங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு இவை ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்குள்ள வரும்பொழுதுதான் அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சாதாரண நிகழ்வாய் மாறுகிறது. கிறிஸ்தவம் என்பது சாதாரண ஒன்று அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வது சாதாரண ஒன்று அல்ல. ஜெப மனிதன் என்று சொல்வது சாதாரண ஒன்றே கிடையாது. நாம் பூமியிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாக உண்டாக்கப்பட்டவங்க. நாம் வாயில திறந்தால் வெளிச்சம் வெளிப்படுகிறதுனால நாம் வாயில திறந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும், அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். நம் கைகளால் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவை தியானிப்பது என்பது சாதாரண விஷயமே அல்ல. ஜெபத்தில் உட்கார்ந்து ஆராதனைக்கு பின் அவருடைய வெளியேற பெற்ற வாழ்க்கை நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறபடினால, அவருடைய சுவாசம் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறதுனால, அவருடைய ஜீவன் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் சொல்வது ஒவ்வொன்றும் வாய்க்கும். ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சாம். பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டான பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுப்பிக்கப்படுகிறது, எல்லாம் புதிதாக உருவாகிறது. ஒவ்வொன்றும் தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் வெளிச்சம் ஃபர்ஸ்ட் வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் புதிதாக மாறும் என்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு அடையாளம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது வெளிச்சம் வந்த உடனே மாறுகிறது எல்லாமே. இயேசு கிறிஸ்து யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருக்குள் ஜீவன் இருந்துச்சு, அவருக்குள் ஒளி இருந்துச்சு, அந்த ஜீவன் ஒளியாக வெளிப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதனால தான் வாயை திறந்து பேசுகிறாள், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுகிறாள். வெளிச்சம் வந்த பிறகு எல்லா ஜீவன்களும், செடி மரம் கொடி எல்லாமே வளர ஆரம்பித்து விட்டது. பிறகு பார்த்தீங்கன்னா ஆதாம் வருகிறார், ஏவல் வருகிறார், எல்லாருமே வர ஆரம்பித்தார்கள். காரணம், இருள் இருந்த இடத்துல வெளிச்சம் வந்தது, வெளிச்சம் வந்த இடத்துல ஜீவன் வந்தது, ஜீவன் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தது. இது இயேசு கிறிஸ்துவினாலே நடக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இவைதான் இன்று செய்யும்படியாக கிறிஸ்து நமக்குள்ளே வந்திருக்கிறார். இதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே இப்பேற்பட்ட உன்னத நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் என்று அற்புதமாக யோவான் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சமாயிருந்த அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவாக பூமியில வெளிப்படும் பொழுது ஜீவனும் ஒளியுமாக சேர்ந்து வெளிப்பட்டுச்சு. இன்னைக்கு யாரெல்லாம் தியானிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, அவங்களுக்குள்ள இதே வெளிச்சம் வெளியில வந்து இருள் எந்த ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நடத்தியிருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் பதிலாக அவருடைய வெளிச்சம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்ம பேசும்போது அங்கே விடுதலை உண்டாகிறது. என் நாமத்தினாலே என்று சொல்கிறார். என்னுடைய பெயரினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். என் பெயரினாலே நீங்கள் பேசும்போது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், விடுதலை ஆவீர்கள். பிசாசு அங்கு இருக்க முடியாது, இருளானது வெளிச்சத்தை பற்றிக்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் ரொம்ப தெளிவாக. நான் இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நம்ம சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்க அதிகாரமே இல்லை, வியாதி இருக்க அதிகாரமே இல்லை, வியாதி இருப்பதற்கு உரிமையே கிடையாது.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அவருடைய வெளியேற பெற்ற சுகத்தினால, பலத்தினால, ஆரோக்கியத்தினால நிரப்பப்பட்டிருப்பார்கள் வேதம் சொல்லுகிறது. நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்ல அதே கர்த்தர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நானே உன்னை சுகமாக்குறவர் என்றும் அவரே சொல்லுகிறார். ஐ எம் த காட் ஹூ ஹீலத் தீ ஒரு வார்த்தையை யாத்ராகமத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். எகிப்திலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு பார்த்த ஒவ்வொரு வியாதியில ஒன்று கூட உனக்கு வரவே முடியாது, உனக்கு பக்கத்துல வந்து நிற்கவே முடியாது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு நாம் வெல் ப்ரொடெக்டட், எல்லா வகையிலுமே நம்ம பாதுகாக்கப்பட்டு தேவனுடைய பாதுகாவலால் நிறைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜனங்கள். பேர்பட்டவர்களா இருக்கிற நமக்கு வியாதி பக்கத்துல வர முடியாது. நம்ம வியாதி எதிர்த்து நம்ம பேச போறோம், வியாதிக்காக நம்ம ஜெபிக்க போறோம். வியாதி இருக்க அனுமதி இல்லை, இருள் இருக்க அனுமதி இல்லை. வெளிச்சத்தை பேசுவதனால, வெளிச்சத்தை தியானிப்பதனால, வெளிச்சத்தை ஆராதிப்பதனால, வெளிச்சத்தின் இடத்துல ஜெபிப்பதனால நமக்கு பக்கத்துல இருள் இருக்க அதிகாரமே இல்லை. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர் என்ற பெயரை பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். அதைத்தான் யாத்ராகமத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்களை அற்புதமாய் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வாக்குத்தத்தம். இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம் வாயினால் அறிக்கை செய்யும் போது இது நமக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கான ஒரு வார்த்தையாக மாறுகிறது. இந்த வார்த்தையை தியானித்து, இந்த வார்த்தையை விசுவாசித்து பேசுகிற யாராக இருந்தாலும் வெளிச்சத்தினுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு வராத ஆசீர்வாதமே இல்லை. பூமியில உயர்ந்த இடங்களில் தேவன் கொண்டு போய் வைப்பாராம், உச்சிதமான அவர்களுக்கு கொடுப்பாராம். ஏனென்றால் வெளிச்சம் இருக்கிற இடத்துல மகிமை வெளிப்பட்டிருக்கும். மகிமை இருக்கிற இடத்துல சூப்பர்நேச்சுரல் மினிஸ்ட்ரி ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால சூப்பர்நேச்சுரல் லைஃப் அவங்களுக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அதனால தான் எலியா, எலிசா, மோசே, எரேமியா, எசேக்கியேல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது எலியா நிற்பார். எலியா நிற்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றிலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வருவார். வானத்திலிருந்து அக்னி கொண்டு வருவார். ஒரு இடத்துல சொல்லுறாரு பாருங்க, நீங்க மழையும் காண மாட்டீர்கள், எதுவுமே இல்லாம நினைத்தது அங்கே நடக்கும் என்று சொல்லுகிறார். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான ஒன்று என்று 2 ராஜாக்கள்ல 3ஆம் அதிகாரத்துல 18 சாதாரணமா சொல்லுகிறார். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் என்று சொல்கிறார். அற்பமான காரியங்கள் எல்லாம் தேவனுடைய விலையேற பெற்ற சூப்பர்நேச்சுரல் ரெலம்ல வைக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இதை வாயினால தேவனுடைய வாக்குத்தத்தங்களை என்னுடையது என்று பேசுகிறார்களோ, சொல்லுகிறார்களோ, அவர்களுடையதான் இது மாறுகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே, நாம கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்குள்ள இருக்கும்போது, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது இவை அனைத்தும் நம்முடையதாய் மாறுகிறது. ஐசையால 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 8ஆம் வசனம் போல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யாருன்னு கேட்கிறார். எங்க பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கிறது, என்ன நடக்குது, இவர்களுக்கு மட்டும் எங்கிருந்து இந்த போல ஒத்தாசை வருகிறது, ஜனங்கள் எப்படி இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள வராங்க என்று மற்றவங்க பார்த்து நம்மளை பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு தேவன் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான உச்சிதமான வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார் என்ற அற்புதமான ஒரு வார்த்தையை எரேமியால 33ஆம் அதிகாரத்தில் 9, 10 வசனங்களை வாசித்து பார்க்கிறோம். மற்றவங்க நம்மளை பார்த்து பயந்து நடுங்குவார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த விதத்தை பார்த்து எப்படி இருக்கு பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கிறது. அதனால தான் ஜெபிக்கிறவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமே வேற. இவை ஒவ்வொன்றாக தேவன் நமக்கு கட்டவிழ்க்க காத்து கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிற ஜான் தி பாப்டிஸ்ட் அவருக்கு முன்பதாக சென்று ஞானஸ்தானம் பெற்ற உடனே வானத்திலிருந்து புறாவை போல பரிசு ஆவியானவர் அவர் மேலே இறங்குகிறதையும், பிறகு பிதாவினுடைய சத்தத்தை அவர் கேட்கிறதையும், அங்கிருந்து வனாந்தரத்துக்குள்ளாக பரிசு ஆவியானவர் அவரை அழைத்து சென்று சோதனையெல்லாம் முடிந்த பின்பு வழக்கத்தின்படியே தம்முடைய தேவாலயத்துக்கு அவர் புறப்பட்டு போகிறத நம்ம மார்க்கில் மத்தேயுல பார்க்க முடிகிறது. மத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் முதல் பார்க்கிறோம், மார்க்கில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், லூக்கால 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த லூக்கால 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல பரிசு ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு அழைத்து செல்கிறார். எல்லா சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு ஓய்ந்திருந்தான் என்று பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பிறகு அவர் தம்முடைய தேவாலயத்துக்கு செல்கிறார். வழக்கத்தின்படியே அவர் தன்னுடைய சொந்த ஊருக்குள்ளாக சென்று தன்னுடைய தேவாலயத்தில் நிற்கும்போது அவருக்கு முன்பதாக ஒரு சுருள் கையில கொடுக்கப்படுகிறது. அந்த சுருளை பிரித்து அதில் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 3 4 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை தேடி கண்டுபிடித்து அந்த இடத்தை வாசித்து இது இன்று நிறைவேறிற்று சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை அங்கே அவர் வாயினாலே அறிக்கை செய்து அது என்னுடையது என்று சொல்லக்கூடிய உரிமைகளை அங்கே வெளிப்படுத்துகிறார். இதுதான் இன்றைக்கு நமக்கு இது வாக்குத்தத்தமாக இயேசு கிறிஸ்து வைத்து விட்டு போயிருக்கிறார். அற்புதமாய் சொன்னார், நான் சென்று என்னுடைய தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்ப போகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்த போறார் என்று. பரிசாவியான நமக்குள்ள இருக்கிறபடினாலே, பரிசாவினால் நாம் நிறைந்திருக்கிறபடினாலே பலத்த இடி முழக்கம் போன்ற ஒரு பெரும் வெள்ளத்தினுடைய சத்தம் போல பூமியில பரிசாவியானவர் இறங்கினதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசாவியான நமக்குள்ள வந்த உடனே நடக்கிற பல நிகழ்வுகள் இருக்கிறது. புதிய வாழ்க்கை, புதிய ஆரம்பம், புதிய வெளிச்சம்,
புதிய அற்புதங்கள், புதிய அதிசயங்கள், புதிய அடையாளங்கள் நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நம்முடைய பர்சனல் லைஃப்க்கு, நமக்கு சொந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொன் பை ஒன்றா வெளிப்படும். பிறகு பார்த்தீங்கன்னா நம்மை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில் இது வெளிப்படும். அதுதான் ஊழியமாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற அவருடைய வல்லமை, அவருடைய வெளிச்சம் அநேக வாழ்க்கையை கட்டுகிறதையும் அநேகருடைய வாழ்க்கையை உருவாக்குறதையும் புதிதாக்குகிறதையும் மறுரூபமாக்குறதையும் நாம் பார்க்க முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகள் அன்யூஷுவலாக இருக்கும், யாரும் எதிர்பார்க்காதலாம் இருக்கும். அப்படியே புறஜாதியார் பார்த்து பயந்து நடுங்குவார்கள் என்று எரேமியா 33:9-10 சொல்லப்படுறது போல பயந்து நடுங்குற அளவுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை தேவன் கட்டவிழ்ப்பார். இதற்கு ஒரே காரணம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் இப்படி நம்மளை ஏவுகிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் இது போல அன்யூஷுவலான பிரேக் த்ரூ நமக்குள்ள ஆரம்பித்து விடுகிறதுனால, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய ஞானமும் தேவனுடைய மறைபொருளை வெளிப்படுத்துகிற காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதனாலே வாழ்க்கையில் நம்முடைய தரங்கள் மாற ஆரம்பிக்கும், குணங்கள் மாற ஆரம்பிக்கும், நம்முடைய புத்தி மாற ஆரம்பிக்கும், நம்முடைய செயல்கள் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு பல புதிய காரியங்கள் ஆரம்பிக்கிறது. அறிவு வேறு விதமாக வெளிப்படுகிறது, சுகம் வேறு விதமாக வெளிப்படுகிறது. இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ள வரதுனால, பிசாசு பக்கத்தில் வர முடியாமல் போனதுனால சாபங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கிறது. எதை தொட்டாலும் புதிதாக ஒன்று உருவாகிறது. பிஸ்னஸில் பிரேக் த்ரூ பார்க்க முடிகிறது. அதனால சொல்லுகிறோம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ கிட்ட வந்து பரிசுத்த ஆவியில் நிரம்பும் பொழுது எந்த மாதிரி இருளா இருந்தாலும் அது விலகியே தீரும். ஏனென்றால் வெளிச்சம், இருளானது அதை பற்றிக்கொள்ளவே முடியவில்லை என்று யோவான்ல சொல்லப்படுது போல, என்ன ட்ரை பண்ணாலும் அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கவே முடியாத அளவுக்கு இருள் நம்ம இடத்துல கிரியை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்யவே முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகலவற்றில் நம்ம மீட்டு அவர் வெளியேற பெற்ற பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறபடினால அந்த உரிமை நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால தான் ஜெபிக்கிறவங்க, வேதம் வாசிக்கிறவங்க, இவங்களை தோற்கடிக்கவே முடியாது. இவங்களை தோற்கடிக்கவே முடியாத அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வெளியேற பெற்ற மகிமை கிரியை செய்கிறது. இதை நம்ம பார்க்க முடியுது. யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவ திருமணத்துக்கு போகும்போது அங்கே எதுவுமே இல்லை என்று சொல்லும் பொழுது இவர் ஒரே ஒரு செயல் செய்கிறார். எந்த ஒரு ஜெபத்தையுமே செய்யாமல் தண்ணீரை எடுத்து கொடுங்கள் என்று சொல்கிறார். அவ்வளவுதான். எடுத்து கொடுத்த தண்ணீரை பார்த்து திராட்சை ரசமாய் மாறுகிறது. அப்படி என்றால் அப்பேற்பட்ட விலையேற பெற்ற ஒரு மாற்றத்தை விதின செகண்ட்குள்ள மாற்றி காமிக்கிறார். இது அவர்கிட்ட இருந்துச்சு. ஏனென்றால் அவர் தான் வெளிச்சம், அவர் தான் ஜீவன். அவர் போய் நிற்கிற இடத்துல ஜீவன் வெளிப்படும், வெளிச்சம் வெளிப்படும். அதனால அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சொல்லப்படுறது போல வெளிப்படுத்தல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தில் இருந்தது போல மகிமை, தேவனுடைய மகிமை அங்கே இருக்கிறதாம். அங்கே பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிச்சமா இருக்கிறாராம். அதனால் அற்புதங்கள் நடந்தே தீரும். நமக்கு இந்த அற்புதங்கள் நடந்தே தீரும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த அற்புதங்கள் சாதாரணமாக வெளிப்படும். இந்த நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தினால அநேகருடைய வாழ்க்கையில இந்த நாளில் அற்புதங்கள் வெளிப்பட போகிறது, அதிசயங்கள் வெளிப்பட போகிறது. வெளிச்சம் வெளிப்படுகிறதுனால இருளால் கிரியை செய்ய முடியாமல் போகும். இருள், அந்தகார இருள் இருந்து நம்ம ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்தது போல நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய வெளிச்சம் வருகிறதுனால இருளானது அவர்களை பற்றி கொள்ளவே முடியாத ஒரு வாழ்க்கை ஆனாகிறது. இருள் எந்த கிரியை இந்த நாளில் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் வெளிச்சத்தை பற்றி பேச போகிறோம். வெளிச்சத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வெளிச்சத்தில் இருந்து தேவனுக்கு முன்பதாக தேவனை ஆராதிக்க போகிறோம். இதுதான் இந்த நாள் நடக்க போகிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நாம் பார்க்கிறோம், தேவன் பார்த்தீங்கன்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இது ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை சொல்லப்பட்டது போல இந்த வெளிச்சம் வந்த உடனே அது நல்லதென்று மாறக்கூடியதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்து பேச போகிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவன் நமக்கு வெளிச்சமாக மாறுகிறது. அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இருதயத்திலையும் அந்த வெளிச்சம் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவ, அப்பா என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, இந்த நாளில் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வாங்க, இந்த நாளில் என்னுடைய வியாபாரத்தின் மேலே வாங்க, இந்த நாளில் என்னுடைய பலவீனமாக இருக்கிற அந்த சரித்தின் மேலே வாங்கன்னு யாரெல்லாம் வாயில திறந்து செபிக்கிறோமோ அவர்களுக்கு இது நடக்க போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அவருடைய வெளிச்சத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தின் மேலே இறங்கி வருகிறதுனால சுகம் உண்டாக போகிறது. எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, அந்த பலவீனத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று நாம் மாற்றி அமைக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய வெளிச்சம் அதை செய்து முடிக்கப் போகிறது. இனி பலவீனம் இல்லை, பலன் சொல்லப்படுகிற உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுங்கள் என்று எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம தேவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் என்னதென்று அறியத்தக்க அந்த அறிவிக்கெட்டாத அன்பை நாம் அறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுதான் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் இது நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த அறிவிக்கெட்டாத அன்பை ஆராயும் பொழுதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில இறங்கி சுகத்தை வெளிப்படுத்துகிறது. சாபத்திலிருந்து விடுதலையை நமக்கு கொடுக்கிறது. வியாதியின் படுக்கையிலிருந்து சுகத்தை கொடுக்கிறது. நாம் அகோரமான ஒரு பண பிரச்சனையில மாட்டிருக்கலாம், பண பற்றாக்குறையில போய் மாட்டிக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் காப்பாற்றி வெளியே வருவது என்னன்னு தெரியாத பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தான் ஜெபம் தான். ஜெபிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அவருடைய கரம் நம் மீது வெளிப்பட்டு எந்த பாரமாக இருக்கிற எந்த விஷயம் நம்மளை விடுவிக்க ஆரம்பிக்கும். எல்லா கடன் பாரங்களும் விடுவிக்க செய்யும்.
எல்லா விதமான பிசாசுடைய தந்திரங்களை நம்மளை காப்பாற்றும். எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும். ஏனென்றால் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளானது அதை பற்றி கொள்ளவே முடியாது. என்ன ட்ரை பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில இருள் கிரியை செய்யவே முடியாத ஒன்று அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் போது, அவருடைய வார்த்தையில தியானிக்கும் போது உண்டாகிறது. இன்னைக்கு நாம வாயில திறக்கும் போது இவை நம்முடையதாய் மாறப்போகிறது. வாயில திறக்கலாமா இந்த வழியில? நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த வழியில நம்ம ஜெபிக்கலாமா இந்த வழியில? அந்தகார இருள் இந்த ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த இந்த வெளியேறு பெற்ற எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் வருவதாக. இருள் அவங்க வாழ்க்கையில எந்த இடத்துல எப்படி பிரகாசித்திருந்தாலும் சரி தகப்பனே, அதற்கு மேலாக வெளிச்சம் வந்து நிற்பதாக. வெளிச்சம் வந்த உடனே இருளால அந்த இடத்துல இருக்க முடியாது என்ற வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வழியில அப்பா, எல்லா அந்தகார இருள் என்ற ஆச்சரியமான ஒளிக்கு நீங்க கொண்டு வாங்க தகப்பனே. இந்த வழியில அப்பா, இவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பிசாசுடைய தந்திரங்கள் அது எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக, இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாவதாக, இப்பொழுதே ஒரு பொருளாதார மாற்றம் உண்டாவதாக, இப்பொழுதே வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாவதாக, இப்பொழுதே பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக தேவனுடைய விலையேறப்பெற்ற சமாதானம் இறங்கி வந்து தகப்பனே ஒவ்வொருவரையும் இப்பொழுதே உங்களுடைய விலையேறப்பெற்ற கரம் பிடித்து ஒன்றாக இணைப்பதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சுகம் உண்டாவதாக. சுகத்துக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் தகப்பனே அப்பா, இந்த வழியில உங்களுடைய சுகம் அளிக்கிற விலையேறப்பெற்ற மகிமை இறங்கி வந்து ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கட்டவிழ்ப்பதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் மீண்டுமாய் ஒரு ஆழமான சத்தியங்களை தேவன் நமக்காய் இந்த கடைசி நாட்களில் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர் மூலமாய் வழங்கியிருக்கிறார். வெளிச்சத்தை குறித்து பார்த்தோம். இந்த வெளிச்சம்தான் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றினது. யார் இந்த வெளிச்சம்? எழும்பி பிரகாசி உன் மீது ஒளி வந்தது. நம்மளிடத்துல யார் வரப்போகிறார்கள்? ராஜாக்களும் பிரபுக்களும் வரப்போகிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு அந்த நித்திய வெளிச்சமானவர் எனக்குள்ளாய் இறங்கி, அவரை மட்டும் நான் சார்ந்திருக்கும் போது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் அகன்று போகிறது. அதனால தான் அந்த வெளிச்சத்தை எந்த இருளாலும் பற்றி கொள்ள முடியாது. அந்த வெளிச்சமானது அது எந்த சாபக்கட்டுகளாக இருந்தாலும் சரி, அது எந்த நோய்களாக இருந்தாலும் சரி, அது எந்த தரித்திரமாக இருந்தாலும் சரி, அவர் நமக்குள்ளாய் வந்தபோது, கிறிஸ்து இயேசுவானவர் வெளிச்சமாய் எனக்குள்ளாய் வந்தபோது எனக்குள்ளாய் இருந்த இருள் யாவற்றையும் கலைந்து நித்தியத்திற்குள்ளாய் அவரே எனக்கு நித்திய வெளிச்சமாய், இனி சூரியன் பகலில் எனக்கு வெளிச்சமாய் இராமல், சந்திரன் இரவில் எனக்கு வெளிச்சமாய் இராமல், அவரே அந்த நித்திய வெளிச்சம். என் வாழ்க்கையில் வெளிச்சமானது வந்தபோது என்னை சுற்றி எல்லாம் வெளிச்சமாய் மாறுகிறது. அப்பேற்பட்ட வெளிச்சத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆராதனையில் தான் எல்லாம் இருக்கிறது. அந்த மகிமையானவரின் வெளிச்சத்தை நாம் ஆராதிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை மாறுகிறது, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் வாழ்க்கை மாறுகிறது. அப்படிதான் பல சாட்சிகள் நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். பல சாட்சிகள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி தான் சொல்கிறார்கள், இந்த இருளில் நாங்கள் அகப்பட்டு கொண்டிருந்தோம். இந்த வெளிச்சத்தின் வார்த்தையானது, அவர் எனக்குள்ளாய் வந்தபோது எங்களில் இருந்த இருள் யாவும் கலைந்தாகிவிட்டது. அப்பேற்பட்ட சாட்சிகளை தான் நாங்கள் உங்களிருந்தும் இந்த வரப்போகிற நாட்களில் நாங்கள் கேட்க போகிறோம். எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் புதூர் என்ற இடத்துல பானு நகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 9 மணிக்கு வேத வகுப்பு நடைபெறும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். எங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமையில் 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், 2வது ஆராதனை மாலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் நடைபெறும். இதில் வந்து சென்னையில் உள்ள நீங்கள் யாவரும் பங்கு பெறலாம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் ஆகிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜில் எங்களுடைய சபையின் ஆராதனை விவரங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யூடியூப் பேஜில் பல ஆழமான சத்தியங்கள், தேவன் அருளின ஆழமான சத்தியங்களை அப்லோட் செய்துள்ளோம். இதை கேட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஷாலோம். ஒரு முக்கிய அறிவிப்பு. வருகிற 14, 15 பிப்ரவரி, அதாவது வருகிற வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் எங்களுடைய ஆலயத்தில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாத எழுப்புதல் ஜெப கூட்டம் நடைபெறும். இது தேவனால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையுள்ள ஒரு எழுப்புதல் வீரர் நம் மத்தியில் பங்கு பெற்று தேவனுடைய வார்த்தையை நமக்கு அளிப்பார்.
சென்னை பட்டணத்தில் இருக்கிற யாவரும் இதில் வந்து பங்கு பெற்று உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய விவரங்களை இப்போது திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்படும். நீங்கள் யாவரும் இதில் வந்து பங்கு பெறலாம், உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஷாலோம்.